அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. குரோதி வருடம் தை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 28, 2025. இன்று கீழ் நோக்கினால் கருத்தில் கொள்ளணும். நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை பூராடம், பின்பு உத்திராடம். திதி இன்று இரவு 8-9 வரை சதுர்த்தி, பின்பு அமாவாசை. யோகம் அன்று இன்று முழுவதும் சித்த யோகம், கருத்தில் கொள்ளணும். சந்திராஷ்ட நட்சத்திரம் திருவாதிரை, ராசி மிதுனம், கருத்தில் கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம் அது வேலையை காட்டும். சந்திராஷ்டம் இந்த மிதுனத்துக்கு இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள மிகவும் விழிப்புணர்வு தான் செல்லணும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள மொபைல் போனை பயன்படுத்தக்கூடாது. அதே போல வண்டியை எடுக்கக்குள்ள வண்டியில் முக்கியமாக பிரேக் பிடிக்குதான்னு பார்த்து தான் எடுக்கணும். அனைத்தையும் செக் பண்ணி தான் வண்டியை இயக்கணும். அப்போ தான் நீங்கள் சிறப்பான இந்த நாளை கழிக்க முடியும். இல்லைனா சந்திராஷ்டம் அது வேலையை காட்டும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 1:30 to 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. ராகு காலம் மாலை 3 to 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. குளிகை மதியம் 12 to 1:30, கருத்தில் கொள்ளுங்க. குளிகை மதியம் 12 to 1:30. அதே போல சூலம் இன்று வடக்கு, கருத்தில் கொள்ளுங்க. சூளன்னா தீபத்துக்கு கருத்தில் கொள்ளணும். அதே போல இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. குளிகை தான் மாந்தி தான் குளிகை. இவங்க 2 பேரும் வேற ஒரு ஆள் இல்லை, அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் எந்த விஷயமும் செய்யக்கூடாது. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீங்கள் தேவையில்லாமல் இதில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இது திருப்பி ஒரு நாளை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தெளிவாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.